வணக்கம், நமஸ்காரம். இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் வரதராஜ பெருமாள் கோவில் விஷ்ணு காஞ்சியில் உள்ளது. வைஷ்ணவர்கள் ஸ்ரீரங்கம், திருப்பதி, திருநாராயணபுரம், கர்நாடகாவில் இருக்கும் திருநாராயணபுரம், அப்புறம் காஞ்சியில் உள்ள இந்த வரதராஜ பெருமாள் கோயில், இந்த 4 திருக்கோயில்களை தரிசித்தால் அவங்க ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணியதாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஐதீகம் உண்டு. பெருமாள் அப்படின்னாலே வைஷ்ணவர்களுக்கு வரதராஜ பெருமாள் தான். கோவில் அப்படின்னா ஸ்ரீரங்கம். அந்த மாதிரியான ஒரு சிறப்பான திருக்கோவில். பல ராஜாக்கள் இத்திருக்கோயிலுக்கு பல ஆண்டுகளில் அவங்கவங்க சிறப்பாக ஆட்சிக்கு பண்ணின காலத்தில் இந்த கோயிலுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது கோயிலில் நுழைந்த உடனேயே லெஃப்ட் சைடில் இடது பக்கத்தில் இருக்கிற 100 கால் மண்டபத்தில் இருக்கிற அதி அற்புதமான சிற்பங்கள். இதை ஒரு 10 வருஷமாக இந்த கோயிலுக்கு நான் போயிட்டுருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் போகிறப்பெல்லாம் இதை ஏதாவது பண்ணி நம்ம ஜனங்களுக்கு இதை போய் சேர்ப்பிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நினைப்பு எப்போதுமே எனக்கு இருக்குது. ஏன்னா நம்ம பாரத தேசத்தில் இருக்கிற கோயில்களை நம்ம கல்வியாளர்கள் அதை பற்றின ஒரு பெருமையை நமக்கு கொடுக்கறது கிடையாது. ஆசிரியர்களையும் கல்வியாளர்களையும் தான் இங்கே நான் கூறுகிறேன். நமது கோயில்களின் பெருமைகளை நாம் சொல்ல வேண்டும். அதை ஏதோ தவறு செய்து விட்டோம். அதனால் நான் ஒவ்வொரு தடவையும் இந்த கோயில்களுக்கு போகிறப்பெல்லாம் இதை எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும். நம்ம முன்னோர்கள் எவ்வளோலாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அனைத்துமே கோயிலை சார்ந்து இருந்தது. அது இந்த சிற்பங்கள் எல்லாம் பண்ணுறதுனால எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, இந்த கோயிலுக்கு வர்றதுனால எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கணும். எல்லாமே இறைவன் பணியாக, ஒர்க் இஸ் வர்ஷிப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்களே, அந்த மாதிரியான ஒரு சிந்தனையில் தான் நமது ஜாதி கட்டமைப்பு அந்த காலத்தில் இருந்தது. அவங்கவுங்க தொழிலை பண்ணினதுனால தான் இன்று வரைக்கும் இவையெல்லாம் இருந்திருக்குது. இதை யாரும் அடிமைத்தனம் என்று நினைச்சு யாரும் பண்ணியிருந்தால் இந்த மாதிரிலாம் இத்தனை 1000 ஆண்டுகள்லாம் இருக்காது கோயில்கள். இப்போ நம்ம பார்க்குற இந்த திருக்குளத்தில் தான் இந்த திருக்கோயிலில் இருக்கும் அத்தி வரதர் 2019 அவங்களை எடுத்தாங்க. திருக்குளத்தில் இருந்து அத்தி மரப்பேழையில் வைத்து 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அத்தி வரதர் வெளியிலே வருவாங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த திருக்கோயில், திருக்குளம், அந்த கோயிலோடு சேர்ந்தது தான் சக்கரத் ஆழ்வார். அவர் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு சக்கரத் ஆழ்வார் இங்கே இருக்கும் சக்கரத் ஆழ்வார் அப்படின்னு நம்பப்படுகிறது. கோயிலுடைய வளாகத்தை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் போதாது இது ஃபுல்லாக உட்காந்து பார்க்குறதுக்கு. முக்கியமாக இந்த 100 கால் மண்டபம் என்னை பிரமிக்க வச்சு கொண்டே இருந்தது. அதனால் எடுத்துக்கொண்டே இருந்தேன். 10 ரூபா கொடுத்தா வீடியோ கேமரா எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 10 ரூபா கொடுத்துட்டு ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது தான் வேலையாக இருந்தது. மனசே இருக்கலை. என்கிட்ட இருந்த கேமரா வச்சு நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்னும் சிறப்பாக நண்பர்கள் யூடியூப்பில் இந்த மண்டபத்தையும் இந்த கோவிலையும், இந்த கோயில் மட்டும் இல்லாமல் இந்த மண்டபம் இல்லாமல் பாரத தேசத்தில் இருக்கும் அத்தனை கோவில்களையும், நமது முன்னோர்கள் கட்டிய கோவில்களை நாம் அனைவருக்கும் எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் எனது விருப்பம். பண்ணுறவங்கெல்லாம் நிறைய பேர் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க யூடியூபர்ஸு. இந்த கோயிலுக்கு வந்து நிறைய பண்ணுங்க. நமது பெருமைகளை நாம் பறைசாற்றும் நேரம் இது. இந்த திருக்கோயிலின் மூலவர் பெயர் வரதராஜர் அப்படின்னும் தேவராஜர் அப்படின்னும் சொல்லுதுண்டு. தாயார் பெயர் பெருந்தேவி தாயார். ஸ்தல விருட்சம் அரச மரம். புராண பெயர் அத்திகிரி திருக்கச்சி. தீர்த்தம் அனந்த சரஸ். இப்போது திருக்கச்சி அப்படின்ற அந்த புராண பெயரோடு சேர்ந்தது திருக்கச்சி நம்பிகள் அப்படின்னு சென்னையில் இருக்கிற பூவிருந்தவல்லி அங்கே இருந்து இந்த வரதராஜர் பெருமாளுக்கு அந்த திருக்கச்சி நம்பிகள் மலர்கள் எடுத்துகிட்டு போவாராம். அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பக்தி இருந்திருக்கு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பக்திக்காக இந்த பெருமாள் திருக்கச்சி நம்பிகளுடனே உரையாடலெல்லாம் பண்ணியிருக்கிறாராம். எப்போதுமே தமிழகத்திலும் சரி பாரத தேசத்திலும் சரி சனாதன தர்மம் கோவில்களை ஒவ்வொரு ராஜாக்களும் மெருகூட்டியிருக்கிறாங்க. எப்போதுமே சொல்வது, அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாலும் கோவில்னு வரும்போது, பக்தின்னு வரும்போது ஒருத்தர் விட்டு கொடுக்காம கோவிலை இன்னும் பெருசாக பண்ணியிருக்கிறாங்க. அப்படியான ஒரு மண்டபம் தான் இது. இது சோழர், சேரர், பல்லவர், சாளுக்கியர், விஜயநகர சோழர்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இதுக்காக, இந்த கோயிலுக்காக நிறைய கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம ராஜாக்கள் மட்டும் கிடையாது, ஆங்கிலேய அதிகாரிகளே இந்த கோயிலுக்கு பெருசாக பண்ணியிருக்கிறாங்க.
அதை வந்து ஒரு சிறப்பான திருவிழா நாட்களில் அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை அணிவித்து இறைவருக்கு மகிழ்வதுண்டு அப்படின்ற ஒரு செய்தியையும் படித்தேன். ஆங்கிலேய அதிகாரிகளே மதுரை மீனாட்சிக்கும் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு ஆங்கிலேய ஆட்சியாளர் கொடுத்தது அப்படின்ற ஒரு செய்தி மாதிரி வரதராஜ பெருமாள் கோயிலுக்கும் ஆங்கிலேய அதிகாரிகள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரி சில நேரங்களில் அந்நியர்கள் நமது கோயில்களை துவம்சம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணினாலும் சில நேரங்களில் இந்த பக்தியின் காரணமாக நம்ம கோயில்களுக்கு அந்நியர்களே தான தர்மங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதுதாங்க பாரத தேசம். அதுதான் இன்று வரைக்கும் நமது கோயில்கள் அந்நியர்கள் எத்தனையோ நூற்றாண்டுகள் என்னென்னமோலாம் பண்ணி முயற்சி பண்ணி அழிக்க முயற்சி பண்ணாலும் இன்று வரைக்கும் இருக்கிறது காரணம் இறைவனுடைய பக்தியும் இறைவனுடைய திருவிளையாடலும் தான். திருக்கோயிலின் தலைவாரம் என்னன்னா, பிரம்மா பண்ணிய யாகத்துக்காக விஷ்ணு காப்பாற்றுறாரு. வேகவதி ஆறாக சரஸ்வதி வரும்போது விஷ்ணு சயன கோலத்தில் அப்படியே படுத்து அந்த ஆற்றை யாகத்திற்கு பிரம்மா செய்யும் யாகத்திற்கு இடையூறு விளைவிக்காமல் பிரம்மாவிற்கு உதவி செய்கிறார். அதனால் இவருக்கு வரதராஜர் அப்படின்னு வேண்டும் வரம் தருவார் என்பதால் இவருக்கு வரதராஜர் அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பெருமாள் மேலே ஏறி பார்க்குறதுக்கு 24 படிகள் ஏறித்தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, காயத்ரி மந்திரத்தின் 24 அட்சரங்களை குறிக்கும் விதமாகத்தான் அந்த படிகள் இருக்குது. இப்போ பார்க்குற இந்த ஸ்ரீ கரிய மாணிக்க வரத பெருமாள் திரு அனந்தாழ்வான் சன்னதிகளை தலவிருட்சமான அரச மரத்துடன் சேர்த்து சோமவார அமாவாசை தினத்தன்று பிரதட்சிணம் செய்து வழிபட்டால் திருமண தடை நீங்கும், புத்திர பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம். இப்போ பார்க்குற இந்த மண்டபம் அற்புதமாக இருக்குது. தாயார் சன்னதி பக்கத்தில் இருக்கிற இந்த மண்டபம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப நுணுக்கமான அந்த ஜன்னல்களெல்லாம் வச்சு பண்ணியிருக்குது. ஒரு கல்லில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்டோன் அந்த கல்லே வேஸ்ட் ஆகிடும். அப்போது எவ்வளோ ஜாக்கிரதையாக பண்ண வேண்டும். அதே மாதிரி மேலே இருக்கிற அந்த பெயிண்டிங் எல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தாலும் அதி அற்புதமாக இருந்தது. எல்லாமே நேச்சுரல் பெயிண்டிங்காக தான் கண்டிப்பாக இருக்குன்னு, ஹெர்பல் பெயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவ்வளவு சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த கோயிலை பார்க்கும்போது முன்னாடியெல்லாம் இந்த இடத்துக்கு நம்ம வரவே முடிகிறது கிடையாது. ஆனால் இப்போது கூட்டம் பக்தர்கள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த இடம்லாம் இது வரைக்கும் நான் போனதே கிடையாது. தான் முதல் தடவையாக இந்த பிளேஸ் எல்லாம் நான் பார்க்க முடிந்தது. முன்னாடி அது அப்படியே முன்னாடி வந்துட்டு முன்னாடியே போய்டும். ஆனால் இந்த வாட்டி இந்த பிரகாரம் எல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு கோயில் நிர்வாகம் இதை நிர்வகிக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் இப்போ பார்க்குதான் அந்த அரச மரம். ஸோ எவ்வளோ சிறப்பாக இந்த மண்டபங்கள் எல்லாம் நம் முன்னோர்கள் கட்டி கொடுத்துருக்குறாங்க. எந்த என்ஜினியரிங் காலேஜில் படித்தாங்க? ஐஐடியில் படித்தாங்களா, இல்லை அமெரிக்காவில் இருக்கிற ஸ்டான்போர்ட் படித்தாங்களா? அமெரிக்கா இருந்ததே தெரியாது. 500 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா இருந்ததே தெரியாது. ஸோ இன்று நமது மக்கள் பக்தர்களாக மாறி கோவில்கள் வருவது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நமது முன்னோர்கள் கட்டிய கோயில்களை நாம் மறுபடியும் மீட்டெடுக்க வேண்டும். நமது கோவில்கள் தான் நமக்கு அனைத்துமே. அதாவது டெம்பிள் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது. ஏன்னா பல ஜாதிகள் சேர்ந்து தான் ஒரு கோயில் உருவாக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் ஒரு கோயிலால் நன்மை அடைகிறாங்கன்றதே ரொம்ப தவறு. எல்லோரும் சேர்ந்து தேர் இழுத்தால் தான் அது தேர் இழுக்கும். அதனால தான் ஊர் கூடி தேர் இழுத்தல் அப்படின்னு. அதனால் அனைவரும் வந்து நமஸ்கரிப்போம், நாராயணன் ஸ்துதி பாடுவோம். கோவில்களுக்கு என்றும் எப்போதும் நாம் தரிசனத்திற்கு என்றும் முன்னின்று இறைவனை வணங்குவோம். ஓம் நமோ நாராயணா.